Suzuki. Welcome to my YouTube channel. In today's video, we'll be seeing how to build a spell checker in Python. This video is going to be in Tamil. If you want the same video in English, I have the link in the description. So spell checker na enna? Spell checker ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது வந்துட்டு நம்ம சென்டென்ஸில் ஏதாவது தப்பான ஸ்பெல்லிங்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெல் செக்கிங் அல்காரிதம்ஸ்லாம் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர்லேயே எம்பெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராமர்லிலாம் வந்து ஸ்பெல் செக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் டூல் யூஸ் பண்ணுறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி, ஒயிட் ஸ்மோக்கருங்கிற கம்பெனி, நிறைய பேர் இந்த ஸ்பெல் செக்கிங்கை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பைத்தானில் இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம textblobன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஜூபிட்டர் நோட்புக்கில் இருக்கேன். உங்களுக்கு வேறு எந்த ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு pip install textblob. ஓகே, எனக்கு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணலாம். ஃப்ரம் textblob import textblob. ஓகே, நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் ஒரு நம்மளோட வேரியபிளை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு play football, FOTBALL. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ஓன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் சென்டென்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த textblob கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். textblob அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட சென்டென்ஸை ஆர்குமெண்ட்டாக கொடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த டிபின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணோன்னா, சாரி இந்த இடத்துல டி வரணும். ஓகே, இது சொல்லுது ஐ வாண்ட் டு ப்ளே ஃபுட்பால். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஓ தான் கொடுத்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு 2 ஓ கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம வேறு ஒரு சாம்பிள் ஏதாவது போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளேன் இருக்கிறது பதிலாக நம்ம ஒரு டைப் வர மாதிரி இன்டியூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே ஃபுட்பால். ஓகே, எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் டு பேல் ஃபுட்பால். ஆக்சுவலாக இந்த இடத்துல தப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இப்போது கஷ்டமான ஸ்பெல் செக்கிங் அல்காரிதம் பில்ட் பண்ண போகிறோம். இது எப்படி பில்ட் பண்ண போகிறோம்? custom spell check. ஓகே, ஸோ இந்த ஒரு அல்காரிதம் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு பைத்தான்லேருந்து ஸ்பெல்லோன்ற ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ pip install spello. ஸோ இதுவும் நான் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதனால் ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் சொல்லிட்டு எனக்கு ரிப்ளையாக இருக்குது. இப்போ இந்த பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்மளுடைய தேவையான ஸ்பெல் செக் அல்காரிதம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? spello டாட் மாடல் இம்போர்ட் ஸ்பெல் செக் கரெக்ஷன் மாடல். ஸோ நம்மளுக்கு கிடச்சாச்சு. அடுத்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். sp ஈக்குவல் டு ஸ்பெல் கரெக்ஷன் மாடல் போட்டுட்டு இதில் லாங்குவேஜ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ண போகிறோம். லாங்குவேஜ் EN. ஸோ நம்மளுடைய ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இதுக்கு தேவையான டேட்டாவை ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது. ஸோ என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரியில் என்னுடைய சாம்பிள் செட் ஆஃப் டேட்டா கொஞ்சம் இருக்குது. நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கனால ஃபஸ்ட் நான் அதை ரீட் பண்ணிக்கிறேன். வித் ஓப்பன் சாம்பிள் data.txt ஒரு txt ஃபைல் வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ரீட் பண்ணுறேன். as ஃபைல்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேட்டாக்குள்ளார நான் சேவ் பண்ணிக்கிறேன் என்னோட இதை. ஸோ ஃபைல் டாட் ரீட் லைன்ஸ். ஸோ இந்த டேட்டாக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஆஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு 5 சென்டென்சஸ் இருக்குது. ஒரு சென்டென்ஸ் எண்ட்லேயும் எனக்கு வந்துட்டு ஸ்லாஷ்ன்ற சிம்பிள் இருக்குது. ஸோ இது நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ இது எடுக்கிறதுக்காக நான் ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் டேட்டா ஐ டாட் ஸ்ட்ரிப்புங்கிற பைத்தானுடைய பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம்.
எஸ், நம்மளுக்கு முன்னாடி வந்த ஸ்லாஷ் அண்ட் சிம்பிள்ஸ் இப்போ எங்கேயுமே இல்லை. இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுடைய ஸ்பெல் செக் அல்காரிதமை பில்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு sp.trainன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இந்த இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டாக நம்மளுடைய லிஸ்ட் ஆஃப் சென்டென்சஸை நம்ம இன்புட்டாக தர போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெல் ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இது எதனாலும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 5 சாம்பிள் செட் ஆஃப் சென்டென்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதே நம்மக்கிட்ட ஒரு 1000 சென்டென்சஸ், 1 lakh 2 lakh அந்த மாதிரி சென்டென்சஸில் இருந்துன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்திருக்கும். ஸோ நம்மளோட டேட்டா இப்போ நம்மக்கிட்ட வந்துடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ sp.spellcheck ஸ்பெல் கரெக்ட், சாரி அது ஸ்பெல் கரெக்ட் நம்ம சொல்லிக்கணும். இந்த இடத்துல நான் ஐ வாண்ட் டு ப்ளே ஃபுட்பால். ஓகே, இந்த இடத்துல ஐ வாண்ட் டு PALYன்னு கொடுத்தோம். இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ப்ளே ஃபுட்பால்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்பெல் கரெக்டாகி வந்திருக்கு. ஓகே, நம்ம வேறு ஏதாவது சென்டென்ஸ் கொஞ்சம் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். sp.spellcorrect I like cherry. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ CHRYயில் CHERRY தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது, அடுத்து ஸ்பெல் கரெக்டட் டெக்ஸ்ட் இருக்குது. எந்த வேர்டில் நம்மள ஸ்பெல் செக்கை மேக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ CHERRYயில் செரின்னு சொல்லிட்டு இதில் இந்த ஸ்பெல்லோ அல்காரிதமில் நம்ம இப்போ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா sp.save. ஸோ இந்த சேவில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டரி தரணும். என்னுடைய ஒர்க்கிங் டைரக்டரி வந்துட்டு என்னென்னா ஓகே, இந்த டைரக்டரியில் வந்துட்டு என்னுடைய model.pickleன்ற ஃபைல் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போது இந்த பாத்தை யூஸ் பண்ணி நான் என்னுடைய மாடலை மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு sp.load பண்ணி அந்த பாத்து உள்ளார போட்டோன்னா ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு ஒரு எரர் அடிக்குது. ஓகே, எதனாலன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்விங் நான் கொடுத்துட்டேன், சாரி. யா, நம்மளுடைய மாடல் வந்துட்டு இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த எஸ்பின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெல் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் வந்துட்டு டெசர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. தி டெசர்ட் ஆர் பியூட்டிஃபுல், BAUTIFUL. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எரர் 2 வேர்டில் எரர் அப்ளை பண்ணியிருக்கேன். டெசர்ட்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன், பியூட்டிஃபுல்ன்ற வேர்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல இப்போது கரெக்டாகி வந்துடுச்சு. ஸோ டெசர்ட்ங்கிறது டெசர்ட்ஸ்ன்னு வந்துடுச்சு, பியூட்டிஃபுல்ங்கிறது பியூட்டிஃபுல் ஐ வச்சு ரீப்ளேஸ் ஆகி வந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் நம்ம ஒரு ஸ்பெல் செக்கிங் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த லைக் பட்டன். தேங்க்யூ.